ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. இந்த நல்ல நாளில் இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், நமது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவர்கள் எல்லா அருளையும் பொழிந்து நம்மை வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். நல்ல அருமையான பஜனை நிகழ்ந்தது. சின்ன மாணவர்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் நல்லா பஜனை பண்ணாங்க. இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல நாம இறைவன்கிட்டே நெருக்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லுவார். யாராவது ஒருத்தருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் திரும்பி பார்க்கறாரு இல்லையா? கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் திரும்பி பார்ப்பாரு, முனுசாமின்னு சொன்னா முனுசாமி திரும்பி பார்ப்பாரு, பிரபு அப்படின்னா பிரபு திரும்பி பார்க்குற மாதிரி நாமளும் இறைவன் பேரை சொல்ல சொல்ல அவர் நம்ம நோக்கி திரும்பி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இவ்வளவு தெய்வங்கள், இவ்வளவு திருவிழாக்கள், இவ்வளவு அவங்களுக்கான பூஜை வழிபாடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தான். அந்த வகையில் நம்ம இந்த குடிமேனகளில் நம்ம ராமகிருஷ்ண பக்தர்களாகிய பிரபு மற்றும் அவரை சேர்ந்தவர்கள், அவர் குடும்பத்தார்கள், இவர்களுடைய முயற்சியினால் இருப்பது அருமையான ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு திருக்கோயில். அந்த இடத்துல இருந்து கொண்டு நாமெல்லாம் இந்த மாதிரி சத்சங்கம் நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டுக்கிறோம். நம்ம ஊரில் கோயில்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், வரோம், திருவிழாலாம் நிறைய கொண்டாடுறோம், நிறையா விருந்து கிடா வெட்டி சாப்பிட்றது எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு வகையான கடவுளுடைய தொடர்பு. இப்போ நம்ம இதில் ராமகிருஷ்ணருடைய ஆசிரமத்தில் இது என்னன்னா, இந்த இடத்துல உட்காந்து நாம் பகவானை பற்றி, இறைவனை பற்றி நினைச்சு அவங்கள பற்றி நாம் அவருடைய பாட்டுகளை பாடி மனசுக்குள்ள இறைவனை கொண்டு வர. வெளியில் கோயிலில் போனால் வெளியில் இருக்கிற சாமியை நாம் கூப்பிடுவோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் தியானம் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடங்கள். இங்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், வந்து கண்ணை மூடி பஜனை பாடிட்டு சாமிக்கு சொன்னார்கள். அந்த பஜனை பாட பாட அந்த யாரை நினைச்சிக்கணும், அந்த பேரை சொல்ற தெய்வத்தை, சிவபெருமானையோ அல்லது பிள்ளையாரையோ அல்லது ராமகிருஷ்ணரையோ நினைத்து கொண்டே இருக்கணும் இல்லையா? நினைக்கணும், நம்ம மனசுக்குள்ள அவங்க நினைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க என்ன விழா கொண்டாடுனீங்க தம்பிகளை அலர்ட்டாக சொல்லுவாங்களா? கடைசியா என்ன நிகழ்ச்சி நடந்தது? கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறீங்க. கிருஷ்ணர் எல்லாம் நீங்க நல்லா வழிபட்டுருப்பீங்க, உங்க பஜனை பாடிருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரதானம் நடத்துறீங்க, கலை நிகழ்ச்சி, கிருஷ்ணர் கலை நிகழ்ச்சி. நம்ம பாரத நாடு ரொம்ப பெரிய நாடு. முன்னாடி சொல்லும் பொழுது எங்கேயோ இதெல்லாம் இருக்குது, இப்ப நாடு சின்னதாக போச்சுன்னு சொல்லுவோம். இந்த பாரத நாடு முழுக்க நாம கொண்டாடுற பண்டிகைகள் சில பண்டிகைகள் தான். அதுல ஒரு முக்கியமான பண்டிகை இந்த கிருஷ்ணருடைய பிறந்த அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சொல்ற கிருஷ்ண ஜெயந்தி. இந்தியா பூரா எல்லா கோயில்களையும் எல்லா வீடுகளிலையும் கிருஷ்ணரை அன்னைக்கு வச்சு கொண்டாடுறோம். அப்படிதான் பண்றோம்னாவா? அதே மாதிரி அடுத்ததா இப்ப என்ன வரப்போகுது? விநாயகர். இதுவும் இந்தியா பூரா கொண்டாட நிகழ்ச்சி. கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன அதிகமா சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க? வெண்ணெய் சாப்பிடுவார். ஏமா நம்ம பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து இருக்கு. ஒரு ஓமானத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கதையா நிறைய சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நாட்டுல நம்ம இந்து சமயத்தில் சொல்லாத புராண கதையே இல்லை, அவ்வளோ கதை சொல்லுவாங்க. அந்த கதைக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கருத்து இருக்கு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கு முன்னாடி வந்துருந்தா கிருஷ்ணரை பற்றி சொல்லிக்கலாம். பிறகு அப்போ கூப்பிடல, இப்பதான் கூப்பிட்டதுனால வந்ததுனால அந்த கிருஷ்ணர் வந்து ஒன்னே ஒண்ணு. இந்த வெண்ணெய் சாப்பிட்றாரு சொல்றோம்ல, வெண்ணெய் என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்லையா? ஒயிட்டா இருக்கு. அப்போ வெள்ளையாக இருப்பதை கிருஷ்ணர் விரும்புறார். அதுதான் அர்த்தம். அப்போ வெள்ளையாக இருக்கிறது விரும்புறாருன்னா நம்ம அதனுடைய பொருளாக என்ன எடுத்துக்கணும்னா, யாருடைய மனசு வெள்ளையாக இருக்கின்றதோ, வெள்ளைன்னா எந்த கள்ளங்கப்படமோ அழுக்கும் சூதுவாது கபடு கபஞ்சகம் சூழ்ச்சி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டிவியில தொடர்ல காமிக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லாம யாருடைய மனசு இருக்குதோ, பேராசை, பொறாமை,
இந்த மாதிரி எல்லாம் இல்லாம யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் கிருஷ்ணர் இருப்பாரு. அவங்களுடைய மனசை கிருஷ்ணர் அப்படி சாப்பிடுவாரு, அவங்கள நமக்குள்ளேயே வச்சுக்குவாரு அப்படின்ட்டு. இதுல யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கிருஷ்ணர் விரும்புகின்ற சின்ன பிள்ளைங்களா கலர் உடம்புலாம் விரும்புறீங்க? யாரும் இல்லையா? எல்லாரும் விரும்புறோம். எல்லாரும் கிருஷ்ணருக்கு கடவுளுக்கு நாம தொண்டராக இருக்கணும், பக்தராக இருக்கணும். இப்ப அடுத்ததான் விநாயகர் சதுர்த்தி வருது. இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும்? நவராத்திரி வரும். நவராத்திரியில சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை இவங்களை எல்லாம் வச்சு நாம கும்பிடுவோம். இப்படி நம்ம இந்து சமயத்துல பல கடவுள்களை கும்பிடுறாங்க. அப்படிதான் அதான் உண்மை. மற்ற சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு கடவுள் தான் இருப்பாரு, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. நம்ம இந்து சமயத்துல பார்த்தோம்னா நிறைய கடவுள் இருப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் காலையில சாப்பிட்டுருப்பீங்க. எல்லாருமே காலையில எழுந்த உடனே கேழ்வரகு கஞ்சி தான் சாப்பிடணும்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? எப்படி ஒத்துக்குவீங்க? ஒருத்தருக்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, இட்லி வேணும் பாரு. இன்னொருத்தர் என்ன கேட்பாரு, தோசை வேணும் பாரு. இன்னொருத்தர் என்ன கேட்பாரு, பூரி. இன்னொருத்தர் சப்பாத்தி. ஒருத்தர் பொங்கல். இப்படி எல்லாரும் ஒவ்வொன்றுல கேட்கும் போது நம்ம வீட்டுல அம்மா இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் சாப்பிடணும்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒன்னொன்னு. இந்த சின்ன குழந்தைங்க இருந்தா அதுக்கு நல்ல பசும்பால் கொடுப்பாங்க. இப்படிலாம் இருக்குது இல்லையா? இப்படி நம்ம இந்து சமயத்துல பெரியவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் நல்லா கவனிக்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடவுளை வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா கடவுளும் ஒன்னே ஒண்ணுதான். கரெக்டா? இப்ப இது பேர் என்னது? கிளாஸ். கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குது? தண்ணி. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சொம்பு இருக்குது. சொம்புக்குள்ள என்ன இருக்குது? இப்படி இந்த இது வேற ஷேப்ல இருக்குது, உருவத்துல இருக்குது. வாட்டர் பாட்டில் வேற உருவத்துல இருக்குது, சொம்பு வேற உருவத்துல இருக்குது, குண்டா வேற உருவத்துல இருக்குது. அப்படி வேற உருவமா இருந்தாலும் உள்ள இருக்கிற விஷயம் எது? தண்ணி. ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் ஒரே தண்ணி தான் இல்லையா? அது இப்ப நீங்களா இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குதா? உலகம் தோன்ற காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மூஞ்சி தான் இருக்குது, ரெண்டு கண்ணு தான் இருக்குது, ரெண்டு காது தான் இருக்குது, ஒரு ரெண்டு கண்ணம் தான் இருக்குது. ஆனா பாத்தோம்னா இத்தனை விசேஷமான டிசைன் கடவுள் படைச்சிருக்கிறாரு பாருங்க. இப்ப உருவம் தான் வேறையா இருக்குது. நம்ம டாக்டர் கிட்ட போறோம், எனக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு போறோம், இவருக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு போறோம். டாக்டர் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஊசியை வேற ஊசியை போடுவாரு. எனக்கும் பேரசிட்டமால் தான் போடுவாரு, அவருக்கும் பேரசிட்டமால் ஊசி தான் போடுவாரு. ஏன்னா நாங்க ஆள் தான் வேற வேறையா இருக்கிற உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன அந்த மாதிரிதான். நம்ம மதத்துல பெரியவங்க என்ன சொன்னாங்க, யாருக்காருக்கு என்னென்ன விதமான விதத்துல இஷ்ட தெய்வம் வேணுமோ அந்த தெய்வத்தை எடுத்துருங்க. யாருக்கெல்லாம் சக்தி வேணும் அப்படின்னா மாரியம்மனை கும்பிடுங்க, காளியம்மனை கும்பிடுங்க. யாருக்கெல்லாம் நல்ல அழகான வேணும்னா முருகனை கும்பிடுங்க, கிருஷ்ணனை கும்பிடுங்க இல்லையா? யாருக்கெல்லாம் இந்த மிக பெருசா ஏதாவது இந்த மாதிரி வேணும்னு சொல்லணும்னா அவங்க பிள்ளையார் கும்பிடுங்க. யாருக்கெல்லாம் பெரிய மலைக்கு போய் நாம வழிபடணும் நினைக்கலாம் அவங்கெல்லாம் ஐயப்பனை போய் கும்பிடுங்க. சில பேருக்கு ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. யாருக்கு எது விருப்பமோ அதை கும்பிடுங்க. இப்ப இங்க இருக்கிற உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கடவுள் விருப்பமா இருக்குதா இல்லையா? கடவுள் பிடிக்காதவங்க இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். ஒரு வீட்டுல 4 பசங்க இருந்தாங்கன்னா 4 பசங்க ஒருத்தர் விநாயகர் பிடிக்குமா, ஒருத்தர் கிருஷ்ணன் பிடிக்கணும், ஒருத்தர் முருகன் பிடிக்குமா, ஒருத்தர் இப்படி மாத்தி மாத்தி சொல்றோம்ல. இப்படிதான் நம்ம இந்து சமயத்துல எல்லா கடவுளையும் பல கடவுளாக வச்சிருந்தா கூட உள்ள இருக்கிற பரம்பொருள் என்ன? ஒன்றே ஒன்றுதான். அந்த பரம்பொருள் தான் எல்லா உருவமாகவும் மாறிடுது அப்படின்னு சொல்றது. அந்த வகையில் விநாயகர் இருக்கிறாருல்ல, அவரை முக்கியமாக நாம் கொண்டாடுறோம். விநாயகர் கோயில் இல்லாத ஊர் இங்கே இருக்குதா? இங்க இருக்குதா? இந்த எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா கோயில்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா விநாயகர் சின்னதாக இருப்பார். விநாயகரை சொல்லும் பொழுது நாம என்ன சொல்றோம்? முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றோம். அவர்தான் எல்லா கடவுளுக்கும் முதல்ல கும்பிட வேண்டிய கடவுள். நாம வீட்டுல சில விசேஷங்கள்லாம் செய்வோம், சில பூஜைகள்லாம் போடும்போது முதல்ல என்ன பண்றோம்? பிள்ளையார பிடிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளையார் எவ்வளவு எளிமையானவர்னு பார்த்தா மண்ணிலையும் பிடிக்கல. கொஞ்ச நாளுக்கு பாட்டு பண்ணீங்களா? மண்ணில செய்யணும், மஞ்சளில செய்யணும் பண்ணீங்களா அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா இந்த பசு சாணியில கூட செஞ்சு பிள்ளையார முதல்ல வச்சுப்பாங்க. அவருக்கு தான் முதல்ல வச்சுக்குவாங்க.
பிள்ளையார் எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது எழுதி போனோம்னா ஏதாவது சொல்ல போனா முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுங்க அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் சொல்றது இல்லை அப்படி. முதல்ல பரிசு எழுதி போனா இது பண்ணா முதல் பிள்ளையார் சொல்லி போடணும்னு ஒரு பூ அப்படின்னு போடுவாங்க. பிள்ளையார் நினைச்சுக்கிறது. பிள்ளையார் நினைக்கும் போது நமக்கு சக்தி வரும். இப்ப இருக்கிற விலங்குகள்லயே ரொம்ப பெருசு வலுவான விலங்குன்னு அதை சொல்லுவாங்க. யானை தான் சொல்றோம். ரொம்ப பெருசா இருக்கும், தலையெல்லாம் அப்படியே பெருசா இருக்கும். அது அவ்வளவு ஆற்றல் மிக்கது. அப்படி ஆற்றல் மிக்கதா இருந்தாலும் சக்தி நிறைய இருந்தாலும் அது ஒரு மனுஷனுக்கு பழகி வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்க பாத்தியா. கேரளாவுக்கு நீங்க போனது சின்ன சின்ன குழந்தைங்களாம் அந்த யானைய ரோட்ல கூட்டிட்டு போக வர இருப்பாங்க. கோயில்ல இருக்கிற யானைய அவங்க அப்பா பார்த்துட்டு இருப்பாரு. சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி சின்ன குழந்தை கூட அந்த யானை கூட்டிட்டு இங்க இருந்தாங்க போகும். சொல்றதெல்லாம் கேட்கும். அது காரணம் என்னன்னா இறைவன் வந்து கடவுள் அவ்வளோ பெரியவராக இருந்தா கூட நம்மள மாதிரி எளிமையா சின்னவங்களா இருக்கிறது சொல்றது கேட்குவாரு. நம்ம வேண்டவங்களே போய் கடவுளே எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைன்னு கேட்கும்போது அவர் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்குவாரு. அவ்வளவு எளிமையானவர். சில பேர் பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், பார்க்கணும் சில சமயம் என்ன ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் வந்து காலில் இறங்கி இது அது நிறைய சாமானம் பெரிய பெரிய மாலை எல்லாம் கொண்டு போட்டு கடவுளை வழிபடுவாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க ஒருத்தர் போய் என்ன பண்ணுவாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூடத்தை பற்றி வச்சு சாமிக்கு போட்டு வர பார்க்கல. கடவுள் வந்து பெரிய பணக்காரங்களுக்கு கடவுள் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அந்த வகையில நம்ம விநாயகரை பார்த்தோம்னா அவர் அவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அவர் எதுல வாகனமா போறாரு, எலி. எலி எவ்வளவு பெருசு இருக்குது, இவ்வளவு பெருசு இருக்கு. அவ அவ்வளவு பெரிய ஆளு எலி மேல உட்கார முடியுமா? அது பெரியவங்க சொல்ற கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி அவரு அவ்வளவு மகத்துவம் பெருமை ரொம்ப பெரிய மகிமை பொறுத்தவரா இருந்தா கூட நம்மள மாதிரி எளிமையாக இருக்கிறவங்ககிட்டே வந்து நம்ம சொல்றபடி கேட்பாரு. கடவுள் நாம சொல்றபடி கேட்பாரு அப்படிங்கிறது தான் இதை சொல்றாரு. பகவான் ராமகிருஷ்ணர் பிள்ளையாரை பத்தி ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா விநாயகர் நாம எல்லா கோயில்களையும் பார்த்துக்கிறோம், தனியா உட்காந்து பாத்தீங்களா. மற்ற முருகனை பார்க்கும்போது வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க, சிவபெருமானை பார்க்கும்போது பார்வதியோட இருப்பாங்க, பெருமாளை பார்க்கும்போது ஸ்ரீதேவி பூதேவி இப்படி 2 பேர் இருப்பாங்க, பார்த்துக்கிறோம். பிள்ளையார் என்ன பார்த்துக்கிறோம், தனியா உட்கார்ந்துருப்பாரு. அது தனியா ஏன் இருக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராமகிருஷ்ணர் அது எதுக்குன்னு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிள்ளையார் சின்ன பிள்ளைங்களா விளையாட்டு இருக்கும் பொழுது விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பக்கம் ஒரு பூனை இருக்கு. ஒரு பூனை பார்த்தோன்னு குழந்தைங்களா பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா, நீங்களும் விளையாடுறீங்களா அப்படி? ஆமா, அந்த பூனையை பிடிச்சிட்டு அதை இது நோண்டிட்டு இருக்காரு. அப்போ அவர் கையில் இருக்கிற நகமெல்லாம் பட்டு அந்த பூனைக்கு அங்கங்க கேர்வு உண்டாக்கி வச்சு கொஞ்சமா ரத்தம் வந்துருச்சு. மூஞ்சில 4-5 கேர்வெல்லாம் இருக்குது. இதை பார்த்து நேரம் விளையாடி பிடிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போறாரு. அவங்க அம்மா யாரு, பார்வதி தேவி கிட்ட போறாரு. பார்வதி தேவி கிட்ட போன உடனே அங்க பார்த்து அம்மா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் பாக்குறாரு. அந்த அம்மாவுக்கு அங்க இருக்க எல்லாம் கீரலாகி போய் ரத்தம் வந்துருக்குது. இது பார்த்த உடனே பிள்ளையாருக்கு ஏமா என்ன இங்கே கிழிச்சுக்கிட்டியா, இல்லை ரத்தம் வந்து என்ன இது, யாரு உனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே பார்வதி விநாயகர் சொல்றாங்க, இதை நீ தான் பண்ணிருக்கிற அப்படின்ட்டாங்க. நான் இல்லையே, நான் இப்பதானே விளையாடிட்டு இங்க வர்றேம்மா, நீ யார், நான் அதுக்குள்ள நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற. இல்ல நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய பூனை கூட விளையாடிட்டு இருந்தியா? ஆமா. அப்ப அதை விளையாட்டு போக்குல ஒரு கையில இருந்தாங்க அதை போட்டு கிழிச்சு ரத்தம் வந்ததா? ஆமா. அதுதான் எனக்கு இங்க ரத்தம் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்வதி தேவி சொல்றாங்களா. இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் இருக்கிறேன். உயிர்கள் எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிறது யாரு? நான் தான். ஜெகத் ஜனனி ஜெகன் மாதா. இந்த உலகத்துக்கே தாய் நானு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தாய் நானு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் பிள்ளையாரு இனிமே நானு அப்படிலாம் எந்த உயிர்களுக்கும் துன்பம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாரா, இப்ப எல்லா உயிர்களும் எல்லா உயிர்கள்லயும் அன்னை இருந்தா யாராவது மற்ற யாரையாவது கல்யாணம் பண்ணி முடியுமா? அதனால அவர் என்ன பண்ற, எல்லா உயிர்கள் எல்லா பெண்களுக்கிட்டையும் அன்னை இருக்கிறதுனால எந்த பெண்ணையும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த ஒரு கதை. அதுக்கப்புறம் இப்ப பிள்ளையார் செஞ்சு வருதுல, இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கணும். பிள்ளையார வச்சு நாம என்ன பண்ணுவோம், ஊர்வலம் பண்ணுவாங்க. ஊர்ல பெரிய எல்லாம் வைப்பாங்கல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு கதை நல்ல தெரிஞ்ச கதை ஒன்று இருக்கும்.
பிள்ளையார் என்ன பண்றாரு, அப்பா அம்மா போட்டிருக்கிறாரு, முருகன் இருக்கிறாங்க, கைலாயத்துல எல்லாம் பார்வதி சிவபெருமான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப யார் வரா, நாரதர் வர்றாரு. நாரதர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் கையில ஒரு அருமையான மாம்பழம் வச்சிருந்தாரு. அந்த பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான் கையில கொடுத்து, இந்த பழம் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், ரொம்ப ருச்சியா இருக்கும், இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் அப்படி சாப்பிடுறது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு நாரதர் சொல்றாரு, இந்த பழத்தை கட் பண்ணக்கூடாது, ஒரே ஆள் தான் சாப்பிடணும், அப்பதான் அதுக்கு சக்தி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த 2 பசங்க இருக்கிறாங்களே, 2 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கறது, சண்டை வரும்போது நம்ம வீட்டுல சில சமயம் சண்டை வருதா இல்லையா, பெரிய பையன் கொடுக்கறதா சின்ன பையன் கொடுக்கறதா, அந்த மாதிரி வந்த உடனே சரிட்டு சிவபெருமான் சும்மா வேண்டிய ஒரு தகவல் சொல்றாரு, நீங்க 2 பேரும் இந்த உலகத்தை யார் வேகமா சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துடுறாங்க அப்படின்றாரு. உடனே முருகனுடைய வாகனம் எது, மயில்ல மேல ஏறுறாரு. சுப்பிரமணியர் சல்லுன்னு உலகத்தை சுத்த போயிட்டாரு. அப்ப பக்கத்துல இவர் இருக்கிறாரு, யாரு, பிள்ளையார். பிள்ளையார் அந்த மூஞ்சூர்ல அவங்க போக முடியுமா? உடனே என்ன பண்றாரு, கையை நல்லா தூக்கி வணங்கிட்டு கண்களை எல்லாம் மூடிட்டு பக்தியோடு சிரத்தையோடு தன்னுடைய அப்பா அம்மாவாகிய பார்வதி சிவபெருமான ஒரு 3 சுத்திட்டு வந்து நிற்கிறாரு. நான் உலகத்தை சுத்தி வந்துவிட்டேன் அப்படிங்கிற. உலகம்னா எவ்வளவு பெருசு இருந்தா இல்லையா, கிலோமீட்டரா போக வேண்டியது இவரு 1 நிமிஷத்துல சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது இருக்குங்களா? அப்ப பிள்ளையார் சொல்றாரு, தாய் தந்தை தான் நமக்கு உலகம். நம்ம யார் இந்த உலகத்தை கூட்டிட்டு வந்தாங்களோ, யாரு நம்ம எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றி இருக்கிறாங்களோ, அந்த தாய் தந்தை தான் எனக்கு முதல் உலகம். ஆகவே உங்களை சுத்தி வந்துட்டேன், இந்த உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுக்கன்னு வாங்கிக்கிறாரு. அதுக்குள்ள முருகன் வந்துடுறாரு, அவர் கோச்சிக்கிறாரு. அப்புறம் முருகன் கோச்சிட்டு எங்க வந்துடுறாரு, பழனி மலைக்கு வந்துடுறாருன்னு கதை உங்களுக்கு தெரியும். இப்ப நாம இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தாய் தந்தை தான் கடவுள். நீங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு தாய் தந்தை எல்லா உதவியும் செய்வாங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்படியே கொஞ்சம் பெருசாக தாய் தந்தை மேல இருக்கிற மதிப்பு அன்புல என்ன ஆகுது சொல்ல, அர்த்தமா சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முன்னாடி ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்கள பொருட்படுத்துறதே இல்லை. வயசாகி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அவங்கள வச்சு போராட்டமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஊர்ல கிராமங்கிறதுனால இங்க வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அதே சமயம் நகரங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சிட்டி டவுன்ல எல்லாம் பார்த்தா முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பெரியவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பெற்ற குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துறாங்க. விநாயகர் நமக்கு கொடுக்கிற தகவல் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நாம தாய் தந்தையரை தெய்வ நிலையிலிருந்து கீழே கொண்டு வரக்கூடாது. அவங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நமக்கு முதல் தெய்வமாக வச்சிருக்கணும். அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்கள எல்லா விதத்திலையும் பெருமைப்படுத்தணும், எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பேச்சை மறுக்காம கேட்கணும். அவங்கதான் நமக்கு முதல் கடவுள். அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுள் இல்லையா. நமக்கு அம்மாவை தெரியும், முதல்ல நாம அம்மா வயிற்று உள்ளதான் 10 மாதம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் வர்றோம். வந்த உடனே அந்த அம்மா நம்மளுக்கு பால் கொடுத்து நெஞ்சு மேலேயோ மணி மேலேயோ வச்சு வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இதுதான் உங்க அப்பா, அப்பாவை கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி அப்பாவை காமிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் மற்ற உறவினர்கள்லாம் காமிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்து நல்லா படிச்சு, நீ வந்து உடம்பு மட்டும் வளர்த்தா பார்த்தாது, நல்ல மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நல்ல ஞானம் பெற்று நல்ல மனிதனாக உயர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்ல கல்வி அறிவுலாம் கூட்டி போறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம காரணமாக இருக்கிற இந்த தாய் தந்தையர் யாராவது மறக்குமா சொல்லுங்க, மறக்க மாட்டோம் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு மறக்காதீங்க, மனைவி வர வரைக்கும் மறக்காம இருக்குங்க. அந்த மாதிரி மறக்காம இருந்து எப்பவும் அவங்க பேச்சை கேட்டுக்கணும். அவங்க பேச்சுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது, அவங்கள அவமதிக்க கூடாது. போ உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் பேச்சு. இதுதான் நமக்கு விநாயகர் நமக்கு சொல்றது. அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்தது மூலம் எனக்கு இவங்க தான் முழு உலகமே இவங்க தான் அப்படிங்கிற புரியுதா. இது பிள்ளையார் திணி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை நீங்க இது பண்ணணும். நம்மள இப்ப வரும்போது கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்ட்ல அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா,
நேற்று இருந்தவர் இன்னைக்கு இருக்க மாட்டாரு. பெரிய பெரிய பணக்காரங்களாம் பணம் இல்லாம போயிடுவாங்க, பணமே இல்லாதவங்களும் திடீர்னு பணக்காரர் ஆயிடுவாங்க. இப்படி இந்த உலகமே மாறுற உலகத்துல நாம கிட்ட ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பிள்ளையார் நமக்கு சொல்ற இது. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? எல்லாத்துக்கும் பிள்ளையார் எழுத்து வரும்போது இதெல்லாம் நினைச்சிட்டு பிள்ளையார பக்தியோடு நம்ம பிள்ளையார் நம்ம ஒவ்வொரு மாசமும் 2 தடவை கும்பிடுவோம். முக்கியமா தினசரி கும்பிடுவோம். 2 நாள் முக்கியமான நாளுமாக சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் வர சதுர்த்தினால சங்கடம்னா நமக்கு வர்ற ஆபத்து, நமக்கு வர்ற இடையூறு, நமக்கு வர்ற துன்பம், இந்த துன்பத்தைலாம் எடுக்கிற சதுர்த்தி அது. அன்னைக்கு போய் நம்ம பிள்ளையார் வணங்கணும் தான் நமக்கு இருக்கிற துன்பம் எல்லாம் போகும் அப்படின்னு சுருக்கமா சொல்லி அவங்க நம்ம பெரியவர்கள் பண்ணாங்க. இந்த ஆவணி மாதத்துல வர்ற இந்த சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி, அவருடைய முக்கியமான நாள். அன்னைக்கு நீங்க எல்லாம் எழுந்து காலையில் நல்லா குளிச்சு உங்க வீட்டு பக்கம் பிள்ளையார் சிலையில வைக்கிறாங்களா, அதெல்லாம் நல்லா பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல இருந்தாலும் வீட்டுல எல்லாம் நல்ல படங்கள்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணி நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவங்களுக்கும் அன்னைக்கு எல்லாருக்கும் நீங்க எல்லாம் எப்பவுமே நல்ல நாள். கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் இப்போ இந்த நவராத்திரி ஏதாவது வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னா எல்லாரும் தாய் தந்தையருக்கு நமஸ்காரம் பண்ணணும். புரியுதா? இல்லை நம்ம பெற்றோருக்கு தான் நம்ம தாய் தந்தை தான் உலகம்னு சொல்றாரு இல்லையா பிள்ளையார். அதனால அன்னைக்கு நீங்க எல்லாம் நீங்களும் குளிச்சு குளிச்சுட்டு அவங்க 2 பேரும் நிக்க வச்சு அப்பா அம்மா உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் நல்லா. அந்த பழக்கம்லாம் இப்போ ஒரு 20-25 வருஷமா போயிடுச்சு. முன்ன எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்ல நாள்னா பிள்ளைங்க எல்லாம் போய் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்போ அதெல்லாம் இந்த சினிமா கினிமா எல்லாம் வந்து அதை கெடுத்து விட்டாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தலையில இப்படி கொட்டி தோப்புக்கரணம் போட்டு, தலையில கொட்டி தோப்புக்கரணம் போடுறதுன்னு இருந்தா நமக்கு பணிவு வரணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆண்கள் பெண்கள் தோப்புக்கரணம் போட்டு அப்புறம் அவங்க ஒரு 3 தடவை சுத்தி வந்துட்டு இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லபடியா வச்சிருக்கணும் பிள்ளையாரப்பா, எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும், எல்லாரும் நல்லா கல்வி கற்கணும், எல்லாரும் நேர்மையோடும் நீதியோடும் நல்லபடியா வாழணும், எல்லாரும் அநியாயம் அக்கிரமம்லாம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நீங்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிள்ளையார்கிட்ட வேண்டும். பெரியவங்களும் அதே மாதிரி தான் அன்னைக்கு எல்லாம் நேரமா இருந்துச்சு குளிச்சு எல்லாம் போயிட்டு எல்லாரும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகணும். எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு இந்த பக்கத்துல இந்த பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லபடியா எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு நல்லா அன்னைக்கு பூரா மங்களகரமா இருக்கும். நம்ம பெரியவங்க வந்து வேற எந்த மதத்துலயும் இல்லை, வீட்டுல சாமியை வச்சுக்கிற பழக்கம்லாம் வேற மதத்துல இல்லை. நம்ம மதத்துல மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஒரு பூஜை அறை இருக்கும். அங்க நம்ம சாமி படம்லாம் வச்சுக்கிறோமா இல்லையா? வச்சுக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் பூஜை அறைக்குள்ள ஏதாவது ஒரு சாமி படமா இருக்கு. என்ன ஒரு சமையல் ரூம்கிட்டயாவது ஒரு படம் வச்சுதான் நம்ம வச்சிருக்கோம். குலதெய்வம் படம் இருக்கும், இஷ்ட தெய்வம் படம்லாம் இருக்கும். அதெல்லாம் முக்கியம். வீட்டுக்குள்ள எப்பவும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு என்ன நினைக்கணும்? வீட்டுக்குள்ள கடவுள் இருக்கு. கோயிலுக்கு வந்தாதான் கடவுள், அங்க போயிட்டா வீட்டுல இல்லை, வீட்டுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. இப்ப பிள்ளையார் முத கதையில என்ன சொன்னோம்? எல்லா உயிர்கள்லயும் அந்த இறைவன் இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு அவரு. நமக்கு அப்படிதான். முதல்ல நம்ம கோயில்களுக்கு எல்லாம் போறோம், இப்படி எல்லாம் வணங்குறோம். இப்ப பஜனை பாட்டு இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுன்னா மனசுக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்கணும். நம்ம கடவுள் எங்க இருக்கிறாரு? எங்க ஆகாயத்துல இருப்பான்னு சொல்லுவோம், கோயில் இருப்பான்னு சொல்லுவாங்க, வீட்டுல பூஜை அறையில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி எங்க இருப்பாரு? ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளதான் இருப்பாரு. முக்கியமா அங்க இருப்பாரு. அங்க இருக்கிறவர் தான் நாம மறந்துடுறோம். அங்க இருக்கிறவர் நம்ம கண்ணு தெரியணும்னா என்ன பண்ணணும்? இப்ப நாங்க உட்காந்துருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டாங்க, நீங்க என்ன பார்க்க முடியுமா? 2 ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன் போட்டா பார்க்க முடியாது. என்ன பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்கிரீனா தள்ளி விட்டீங்கன்னா கடைசியா நான் இருப்பேன். பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஆனா இந்த நாள் தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள இந்த இடத்துல பத்திரமா அவருக்கே தான் இருக்கிறார், ரொம்ப நாளா இருக்காரு. நாம என்ன பண்றோம்? நான் முதல்ல சொன்னல, இந்த பேராசை, பஞ்சகம், சூழ்ச்சி, தீய குணங்கள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்கிரீனா போட்டு வச்சுக்கிறோம். அப்ப அவர் இருப்பாரா? அங்கேயே இருந்தா கூட கண்ணு தெரிய மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணு நம்ம மனசுல இருந்து எடுத்துட்டு அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிடுற மாதிரி தூய்மையான வெள்ளை உள்ளம், அது கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளத்துக்கு போயிட்டோம்னா நம்ம அவருக்கு தெரியும். இதெல்லாம் புரியாம தான் மக்கள் என்ன பண்றாங்க? கோயில் கோயிலா இங்க அங்க எல்லாம் தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எல்லா இடத்துலயும் தேடணும், கடைசி எங்க இருப்பாரு?
எங்க இருப்பாரு? மனசுக்குள்ள. இதை நான் மறந்துருக்கேன். நாம ஐயப்பனை பார்க்கறதுக்கு அங்க போவோம், பெருமாளை பார்க்கறதுக்கு திருப்பதி போவோம், முருகனை பார்க்கறதுக்கு திருத்தணி திருச்செந்தூர் இங்கெல்லாம் போவோம், மாரியம்மனை பார்க்கறதுக்கு மேல்மாரியம்மன் அங்க இங்கெல்லாம் இருப்போம். எல்லாம் அதெல்லாம் கரெக்ட். அங்கங்க போனாலும் அவங்களுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். அது சந்தேகம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து கடைசி எங்க பார்க்கணும்? உள்ளு மனசுக்குள்ள பார்க்கணும். இதைத்தான் நமக்கு ராமகிருஷ்ணர் சொல்றார். எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை நாம பார்க்கணும். அப்போ ராமகிருஷ்ணர் சொல்ற இந்த ஒரு பொருள் என்ன சொல்றது? எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அவர் பார்த்தது நமக்கு சொன்னார். இப்ப இதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை சாரதா தேவியார். எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறாருன்னு நாம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் பூஜை பண்ணுமா? இவருக்கு ஒரு பூஜை, அவருக்கு ஒரு பூஜையை பண்றீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்? அன்னை சாரதா தேவி எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு பழக வேண்டும். என்ன பண்ணும்? எல்லாரும் மேலே அன்பு செலுத்த முடியுமா நம்மால? அது பண்ணனாதான் எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறாரு நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். அம்மாவுடைய வாழ்க்கை நீங்களும் படிச்சிருப்பீங்க, சரியா உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. எல்லாம் என்னன்னா, அன்னை எல்லா உயிர்களில் இருக்கிற இறைவனை பார்த்து எல்லாரையும் நேசிக்கிறாங்க, எல்லாரும் மேலே அன்பு செலுத்துறாங்க. யாருன்னு அவங்க ஒரு கிராமத்துல ஒரு குடிசையில் இருக்கிறாங்க. தினம் 100 பேர் வந்து பார்த்துட்டு போவோம். அம்மா காசு பணம்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன கொடுப்பாங்க? நிறைய அன்பு கொடுப்போம். வா 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 உட்கார வச்சு அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு கடவுள் அருள் புரிவார், நீ ஒன்றும் கவலைப்படாம இரு, நல்லா இஷ்ட தெய்வத்துக்கு நல்லா வேண்டிட்டு உட்கார வச்சு இருக்கிற ஏதோ ஒரு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புவோம். இந்த ஆறுதலை கேட்கணும், அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கணும்னு அத்தனை 100 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நாம அன்னையார் காலமாக எவ்வளவு வருஷமானாலும் இன்னைக்கு அன்னையாருடைய படத்தை நாம வணங்கி நாம வழிபடுறோமா இல்லையா? எதுக்கு? அம்மா அப்படி அன்னைக்கு நேசிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாம் நேசிக்கிறோம். யாராவது ஒரு அம்மா படத்தை வச்சுட்டு இதெல்லாம் சாமி கும்பிட்டு அதை கும்பிடுவாங்களா? நான் கும்பிட மாட்டேன். ஆனா நம்ம அன்னை சாரதா தேவியர் படத்தை வச்ச உடனே நமக்கும் புரியுது இந்த அன்னை தான் எல்லாருக்கும் அன்னை அப்படின்னு. அம்மாவும் நம்மளை பார்த்து அருள் புரியும். இப்போ ராமகிருஷ்ணன் சொல்றாரு, எல்லா உயிர்களையும் இருக்கிற இறைவனை பார்க்க வேண்டும். அப்ப அம்மா சொல்றாங்க, எல்லா உயிர்களையும் இருக்கிற இறைவனை பார்க்கணும்னா என்ன பண்ணு? எல்லாரையும் நேசிக்க வேண்டும் சொல்றாங்க இல்லையா? அதே போன்று நேசிக்கணும்னா என்ன பண்றது? நான் உன்னை நேசிக்கிறேன், இப்போ மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்த போதுமா? அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா உதவி செய்யணும். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுதான் இறை வழிபாடு. கோயிலில் போய் நிறைய பெரிய பூஜை பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதை விட அதுவும் பரவாயில்ல, ஆனா அதை விட முக்கியமானது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய். அதுதான் இறைவனை பார்க்கறதுக்கு வழிங்க. அந்த வகையில தான் நம்ம மடம் நம்ம குடிமையான கல்வி இருக்கிறவங்க சேவாத்திரம் எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும். இப்ப நீங்க எல்லாம் கல்வி வேண்டும்னு கஷ்டப்படுறீங்க, உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல கல்வி கற்று டெய்லரிங் கிளாஸ் போய் பார்த்துட்டு அங்க டெய்லரிங் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கு. இப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்யறது தான் இறைவன் வழிபாடுன்ட்டு விவேகானந்தர் சொல்றதை நான் செய்யறேன். புரியுது? அது வரைக்கும் நல்லது. உங்களுக்கு எல்லாருடைய அருளாசிக்கும் நிறைய இருக்கணும். இந்த இடத்துல இருந்து மேலும் மேலும் வளர்ந்து நீங்களாம் இங்க இருந்து நல்ல பிள்ளைகள்லாம் மாறி போகணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஊருக்குள்ள எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 100-200 பேர் இருப்பாங்க இந்த ஆகாரம் குடிமையான வெளியில. ஆனா பாருங்க, உங்களுக்குள்ளதான் இந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ராமகிருஷ்ணர் அன்னையார் சாமிக்கு முன்னாடி வந்து உட்காந்து அவங்களுடைய பேரை பஜனை பாடிட்டு இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிற பாக்கி இந்த தாய்மார்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. பாருங்க, இது நாம பெற்ற பெரிய பேர். எல்லாரும் நேரம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? டிவியை பார்த்துட்டு விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டு தூக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்களாம் இந்த மாதிரி உத்தமமான இந்த புண்ணியமான விஷயத்தை காது கொடுத்து கேட்கறீங்க இல்லையா? இதுல இருந்து தெரியுதுன்னா நீங்களாம் பெரிய பாக்கியவான்கள், நீங்களும் இறைவனார்கள் நிறைய பெற்றவர்கள். எல்லா தாய்மார்கள் புரிஞ்சுதாமா? ரொம்ப முக்கியமான விஷயம். டிவி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனா நல்ல நல்ல சத்சங்கம், சாது சங்கம், இந்த மாதிரி நல்லவர்களுடைய கூட்டுறவு, இந்த பஜனைகளை காது கொடுத்து கேட்கிற விஷயம்னா எங்கேயும் காது கொடுத்து காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஆகவே இந்த நல்ல நாள்ல மேலும் மேலும் இறைவன் உங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் புரிய வேண்டும். வாழ்க்கையில் நீங்க எல்லா வகையிலையும் உயர்ந்து சிறந்ததான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பை நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். ஓம் ஜனனி சாரராம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பகவத்மே தயோஷித்வா பிரணமாமி முகுர்முகு.
ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. நமக்கு நாற்றம்பள்ளி மடத்திலிருந்து வந்திருந்து சத்சங்கத்தை நடத்தி கொடுத்த ராமகிருஷ்ண மடம் நாற்றம்பள்ளி மடத்தினுடைய தலைவர் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி சமாகிதானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஒரு புதிய சுவாமிஜி அவர்கள் நமக்கு வருகை தந்துள்ளார். ஸ்ரீமத் சுவாமி பிரபு பிரேமானந்தஜி மகாராஜ் அவர்களை முதல் முறையாக ஆசிரமத்திற்கு வருக வரவேற்று தொடர்ந்து சுவாமிஜிகளின் அருளும் ஆசியும் எங்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். மேலும் மகாராஜ் அவர்களுடைய பஜனை மிகவும் சிறப்பாக இருந்தது. பஜனை மேன்மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கத்தில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமுறையும் அதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் சத் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் மகாமாய கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சென்றாய் பெருமாள் சுவாமி கி ஜெய். அனைவரும் 2 நிமிடம் அதே இடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சுவாமிஜியிடம் ஆசி பெற்று பிரசாதம் எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.